சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவிற்கும் நடிகர் தனுஷ் அவர்களுக்குமே பல வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயுமே பல சர்ச்சைகளுமே நடந்தது. அதெல்லாம் பழைய கதை. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 மகன்களுமே இருக்காங்க. யாத்ரா லிங்கா ஆகிய 2 பேருமே தற்போது அவங்களுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா யாத்ரா அவர்கள் நடிப்புல ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூடிய விரைவிலேயே அவர் ஹீரோவாக ஒரு படம் நடிக்க உள்ளதாகவுமே சொல்லப்படுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய அக்கா மகனான பவிஷ் அவர்களை வைத்து ஒரு படம் ஒன்றை இயக்கியிருந்தார். இந்த படம் என்னதான் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்னாலுமே பவிஷ் அவர்கள் நடிப்பை விடுறதா இல்லையாம் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டுமே இருக்காரு. அதற்கு தனுஷ் அவர்கள் உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில பவிஷுக்கு மட்டுமல்ல யாத்ரா அவர்களுக்குமே நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது முதல் படத்திற்காக பல உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில தற்போது தனுஷ் அவர்கள் பற்றி மற்றும் ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருந்தது. அதாவது தனுஷ் அவர்களும் மிருனால் தாக்கூருமே காதலித்து வருவதாகவும் கூடிய விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாகவுமே சொல்லப்பட்டது. இதை பற்றி இரு தரப்புமே மறுக்காததால இந்த தகவல் உண்மைதான் அப்படின்னு கிட்டத்தட்ட பலராலுமே பகிரப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வர வேலண்டைன்ஸ் டேக்கு தான் இவங்களுடைய திருமணம் நடைபெற உள்ளதா. இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டம் தீட்டி வருவதாக சொல்லப்படுது. என்னதான் தனுஷ் அவர்கள் விவாகரத்து பெற்றாலுமே ஐஸ்வர்யாவுடன் தொடர்ந்து டச்ல தான் இருக்காரு. யாத்ராவுடைய பள்ளி விழாக்கள் அப்படின்னு அனைத்திற்குமே ஒன்றாக தான் என்ட்ரி கொடுக்கறாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது தனுஷோடைய 2வது திருமணத்திற்கு ஐஸ்வர்யாவுமே வருவாங்களா அப்படின்னு பலருமே கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒருவேளை சூப்பர் ஸ்டார் வரலாம் அப்படின்னு பல விஷயங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டு வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.